ஹாப்பி ஹெல்தி வணக்கம், நமஸ்காரம் எல்லாருக்கும். இனிய மாலை வணக்கம், இனிய காலை வணக்கம், இனிய மதிய வணக்கம். நீங்க எந்த ஜோன்ல இருக்கீங்களோ அந்த ஜோன்ல வணக்கம். ஓகே, ஸோ இன்னைக்கு நான் ஒரு மாபெரும் புரட்சிகரமான ஒரு ரிசல்ட் எடுத்த பர்சனை பத்தி பேச போறேன். இந்த பர்சன் தன்னோட லைஃப்ல ஏகப்பட்ட ஹெல்த் சேலஞ்சஸ்ல இருந்தாரு. ஆனா இன்னைக்கு அந்த ஹெல்த் சேலஞ்சஸ்ல இருந்து அவருக்கு ஒரு விடை கிடைக்காத சொல்லி தேடி வந்த ஒரு பர்சன். ஒரு மாபெரும் சாதனைனா எப்படி ஒரு சாதனைனா ஒரு அற்புதமான சாதனை. என்னன்னா கரெக்டா எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு 2 monthsல கிட்டத்தட்ட 21 கிலோக்கு மேல வெயிட் லாஸ் பண்ணிருக்காரு. அவர் தான் இன்னைக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ண போறேன். ஸோ லெட் அஸ் ஜஸ்ட் வெல்கம் ஹிம் அண்ட் அவரோட ரிசல்ட்டை கேட்போம், அவரோட கதை என்னது கேட்போம், நமக்கு என்ன இன்ஸ்பிரேஷன் கிடைக்கிறது பார்ப்போம். உங்களுக்கு இந்த மாதிரி வெயிட் லாஸ்க்கு வேண்டி நீங்க ட்ரை பண்றீங்க, சுகர் ப்ராப்ளம், பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு ப்ராப்ளம்ஸ், வெயிட் மேனேஜ்மெண்ட்டுக்கு வேண்டி ரொம்ப கஷ்டப்படுறீங்கன்னா என்ன உடனே கான்டாக்ட் பண்ணுங்க. அற்புதமான ஒரு நிகழ்வு பார்க்கலாம். ஸோ ஹாப்பி வெல்கம் எல்லாருக்கும் அகெயின். ஸோ நம்ம கூட இருக்கிறது பிரதீப் வேணுகோபால் சார். இவர் சென்னையில இருந்து கனெக்ட் ஆயிருக்கார். பிரதீப் சார், உங்களை பத்தி சொல்லுங்க. நீங்க எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? வாட் பிரிங்ஸ் யூ ஹியர்? ஹலோ ஹால், வணக்கம். என் பேர் பிரதீப். நான் சென்னை பெருங்கலத்தூர்ல இருந்து வந்திருக்கேன். என்னோட சேலஞ்சஸ்னு பார்த்தா ஒபிசிட்டி. இதாச்சுங்க சார் பிரதீப் சார், போனை இப்படி ரொட்டேட் போட்டு இது மாதிரி இருக்குங்க. ஹாரிசான்டலா. யா, இப்படி வெரி சூப்பர், நல்ல பிரம்மாண்டமா இருக்கு, அழகா இருக்கு. எஸ், வெல்கம் சார். சொல்லுங்க சார், எங்க இருந்து கனெக்ட் ஆயிருக்கீங்க? என் பேர் பிரதீப். நான் இங்க சென்னை பெருங்கலத்தூர்ல இருந்து வந்திருக்கேன், கனெக்ட் ஆயிருக்கேன். ஓகே, என்ன தேடுதலா இருந்தது சார் எங்க ப்ரோக்ராம்ல நீங்க வரதுக்கு முன்னாடி? என்ன தேடுதல் இருந்தது உங்களுக்கு? வாட் வாஸ் யுவர் சர்ச்? எனக்கு மெயினா வெயிட் லாஸ் பண்ணணும். அந்த ஓவர் வெயிட்னால நிறைய ப்ராப்ளம்ஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கேன். எவ்வளவு வெயிட்ல இருந்தீங்க சார்? 138ல இருக்கேன் நானு. ஓகே, 138 இருந்தேன் நான் இன்னைக்கு ஜாயின் பண்றேன். அன்னைக்கு ஓகே, மகேஸ்வர் சார் மீட் பண்றேன். அன்னைக்கு 138 இருந்தேன். ஓகே. சோ நீங்க 138ல இருந்தபோது நீங்க நிச்சயமா முயற்சிகள் எடுத்திருப்பீங்கல்ல? இந்த மாதிரி நான் வெயிட் லாஸ் பண்ண சொல்லி முயற்சிகள் எடுத்திருப்பீங்க. என்ன ரிசல்ட் கிடைச்சது அந்த முயற்சிகள்ல? வாட் வாஸ் யுவர் ஃபெயில், யுவர் பாஸ் முயற்சிகள்? ஓகே, முயற்சிகள்ல பெருசா எனக்கு எதுவும் ரிசல்ட் கிடைக்கல. நான் மெனி இயர்ஸ் பேக் ஜிம் ட்ரை பண்ணியிருக்கேன், அதுல ஒரு எஃபெக்ட் எதுவும் இல்லை. அண்ட் தென் ஆஃபீஸ் போற டைம்ல ஜி டயட் பேலியோ டயட்லாம் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் ஒரு ப்ராப்பரான ரிசல்ட் எனக்கு எதுவுமே கிடைக்கல எனக்கு. ஸோ அண்ட் தென் ஒரு டைம்ல வெக்ஸ் ஆயிட்டு நெக்ஸ்ட் டைம் எனி டயட்ஸ், இந்த டயட்டை ஃபாலோ பண்றது கிடையாது, அப்படியே விட்டுட்டேன். நடக்கிறது நடக்கட்டும்னு. அண்ட் தென் ஐ கேம் அக்ராஸ் மகேஸ்வர் சாரோட சேனல் பார்த்தேன். நான் பார்த்துட்டு ரீச்ட் அவுட் டு ஹிம். ஓகே, சோ பிரதீப் சார், உங்களோட ஹெல்த் பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. உங்களுக்கு என்னெல்லாம் ஹெல்த் காம்ப்ளிகேஷன்ஸ் இருந்தது? ஹவ் டிட் யூ ஓவர்கம் them? எனக்கு ஃபர்ஸ்ட் வெயிட் ஓவர் வெயிட் 138. அண்ட் தென் ஆஸ்மா ட்ரபிள் இருந்தது. வீசிங் கான்ஸ்டன்டாவே இருந்துட்டு இருக்கும். இன்ஹேலர் ஒரு வாரத்துக்கு ஒரு இன்ஹேலர் யூஸ் பண்ணுவேன். ஸோ மந்த்லி 4 யூஸ் பண்ணுவேன் கண்டிப்பா. ஓகே, அண்ட் தென் நீ பெயின் இருந்தது, ரைட் நீல நீ பெயின் இருந்தது. ஸோ நடக்கிறது கூட ஒழுங்கா நடக்க முடியாது, ரொம்ப தாங்கி நடப்பேன். அண்ட் தென் இதான் உங்களோட பிபிடி சார். பழைய போட்டோ இருக்கு. இதுக்கப்புறம் நீங்க இன்னும் கம்மி ஆயிட்டீங்க. சோ வாழ்த்துக்கள் சார். 117 வந்துட்டீங்கல்ல இப்போ நீங்க? எஸ், இன்னைக்கு 116. 116 வந்துட்டீங்க. வெரி குட். சோ அன்பர்களே பாருங்க, இன்னைக்கு 22 kgs கிட்ட கம்மியா இருக்காரு. எஸ், 138.1 kg ஸ்டார்ட் பண்ணவர் அண்ட் இப்ப பாருங்க 2116 வந்திருக்காரு. எஸ், சோ இதெல்லாம் இவருக்கு சேலஞ்சஸ் இருந்தது. நீங்க சொல்லுங்க சார் ப்ளீஸ். டயபெட்டிஸ் இருந்தது. ஸோ எனக்கு சுகர் நான் இங்க ஜாயின் பண்ற டைம்ல சுகர் போஸ்ட் பேண்டியல் 275 இருந்தது. அண்ட் வித்தின் 1 month டைம் அது 116 வந்தது. ஸோ 1 month கழிச்சு டெஸ்ட் பண்ணப்போ போஸ்ட் பேண்டியல் வாஸ் 116. அண்ட் தென் ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்றேன். பிபி குறைஞ்சிட்டு வருது எனக்கு. அண்ட் ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ண முடியுது. நீ பெயின்னால என்னால ஸ்டேர்ஸ் கிளைம் பண்ண முடியாம இருந்தது. ரொம்ப தாங்கி நடப்பேன். எப்பவுமே லிஃப்ட் தான் யூஸ் பண்ணி நடப்பேன் வீட்டுக்கு போறதுக்கு வரதுக்கு. உங்களோட ரெகுலரா சாரி சார், உங்களோட இந்த அஸ்மா பத்தி கொஞ்சம் விலாவரியா எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. எப்பல இந்த அஸ்மா வந்தது உங்களுக்கு? when did you actually know that you got an asthma? எனக்கு அஸ்மா ரைட் ஃப்ரம் சைல்ட்ஹுட். நான் ஒரு 6 months ஓல்ட் பேபியா இருக்கும்போது எனக்கு தெரிஞ்ச எங்க அப்பா அம்மா சொல்லி தான் தெரியும். நான் எனக்கு ஒரு நாள் நைட்டு நல்ல மழை டைம்ல ரொம்ப வீசிங் அதிகமாயிட்டு எங்க தாத்தா என்ன தூக்கின்னு ஓடினாரு. மழை நீ டீப் முட்டி அளவு தண்ணியில என்ன தூக்கிட்டு வெஸ்ட்மாம்ல ஒரு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனாருன்னு தெரியும், நான் கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ அந்த டைம்ல இருந்து எனக்கு அஸ்மா இருக்கு. ஸோ கொஞ்சம் அப்படி ப்ராப்பரா ஃபுட் ஹேபிட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். பட் வளர அந்த ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் நிறுத்திட்டேன் நான். அண்ட் தென் கண்டினியூஸா இன்ஹேலர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். ஏன்னா அது எனக்கு கான்ஸ்டன்ட் எப்பவுமே கூடவே இருக்கும், அந்த ரிலீஃப் கொடுக்கும் மூச்சு வாங்குற டைம்லாம் அப்படின்றதுக்காக நான் இன்ஹேலர் யூஸ் பண்ணிட்டே இருந்தேன். ஸோ ஃபார் த லாஸ்ட் 47-48 years நான் இந்த வீசிங்னால கஷ்டப்பட்டு இருந்திருக்கேன். சோ இவ்வளவு வருஷமா இருந்த பஃப் எடுத்துட்டது, வாரத்துக்கு ஒரு பஃப். இந்த ப்ரோக்ராம்ல எத்தனை நாள்ல உங்களுக்கு அந்த பஃப் ஸ்டாப் ஆச்சு? இந்த ப்ரோக்ராம்ல வந்ததுக்கு அப்புறம் ஒரு 1 வீக்குக்குள்ளேயே ஆல்மோஸ்ட் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஸோ ஒரு 1 or 2 daysல நான் டெய்லி யூஸ் பண்றது நம்பர் ஆஃப் டைம்ஸ் அது கம்மியாயிடுச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 20 times யூஸ் பண்றேன் ஒரு நாளைக்கு. முன்னாடி 20 times யூஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா
இந்த ஃபுட் ஹேபிட் வந்ததுக்கு அப்புறமா வந்து மேபி அரௌண்ட் ஒரு ஒன்ஸ் ஆர் ட்வைஸ் எடுத்திருந்தேன் நான் அந்த ஒரு 1 வீக் கூட. அதுக்கப்புறமா கம்ப்ளீட்டா ஸ்டாப் பண்ணிட்டேன் பஃப் யூஸ் பண்றது. ஓகே, இப்போ நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க அந்த பஃப் இல்லாதது? பஃப் இல்லாதது ஐ எம் ஃபீலிங் வெரி ஹாப்பி. அந்த ஓகே பஃப்னால நிறைய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்குன்னு எனக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இப்போ அந்த பஃப்லாம் யூஸ் பண்ணாம இருக்கிறதுனால. ஓகே சார், உங்களோட வெயிட் லாஸ் ஜர்னில நீங்க சொன்னீங்க நீங்க நிறைய முயற்சி எடுத்தீங்க, ஆனா எதுவுமே சக்சஸ் ஆகல. அப்போ இங்க எடுத்த முயற்சியில இவ்வளவு சீக்கிரம் ரிசல்ட் வந்திருக்கு, உங்களுக்கு பயம் இல்லையா மனசுல? ஐயோ எனக்கு இந்த மாதிரி உடனே குறைச்சிருச்சு, எங்க அம்மா குடிச்ச பால் எல்லாம் எனக்கு வெளியில போயிடுச்சு, வெயிட் லாஸ் ஆயிடுச்சு டக்கு, அந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி நிறைய பேருக்கு இருக்கும். டக்குனு வெயிட் லாஸ் ஆயிடுத்தாலும் உடம்பு கெடுதல் சொல்லி சொல்லுவாங்க. ஆனா நீங்க அந்த வெயிட் லாஸ் ஜர்னில வந்த போது டிட் யூ ஃபீல் எனிதிங் வெரி drastically wrong about it, or you felt that it was something which was overburdening you? உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டு இருந்தது, ரொம்ப வேதனைப்படுத்தி இருந்த அந்த மாதிரி நிலையில இருந்தது? இல்ல சார், ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் என்னன்னா என்னோட இந்த லைஃப் ஸ்டைல்னால தான் எவ்வளவு ஓவர் வெயிட் போட்டிருக்கேன்றது எனக்கு தெரிஞ்சது. ஸோ அந்த லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொஞ்சம் பண்ணியிருந்தது. அண்ட் எனக்கு வந்து இப்போ இந்த ஃபுட் ஹேபிட் வந்ததுக்கு அப்புறமா ஐ டென்ட் மைண்ட் லூசிங் வெயிட். நிறைய வெயிட் லூஸ் பண்ணாலும் எனக்கு ரொம்ப எனர்ஜெட்டிக்கா ஃபீல் பண்ண, ரொம்ப டல்லா ஃபீல் பண்ண தான் கவலைப்படணும் அதுக்காக. இன்ஃபேக்ட் நான் வந்து 138 இருந்தப்போ எவ்வளவு எனர்ஜி இருந்ததோ நான் வெயிட் லாஸ் பண்ண ஐம் ஃபீலிங் மோர் எனர்ஜெட்டிக், மோர் ஆக்டிவ் நவ். Fantastic. அது So எனக்கு one சந்தோஷம். more subsequent question for this. நான் கேக்குறேன் உங்கள்ட்ட, இந்த மாதிரி நீங்க இந்த வெயிட் லாஸ் வந்து எஃபோர்ட் போட்டு நீங்க வந்து பண்ணிருக்கீங்க, உங்களுக்கு ரிசல்ட் நடந்திருக்கு. நான் திரும்ப இதே கேக்குறேன், are you afraid that you lost so much of kgs in the shorter period, or are you saying confidently that I am very happy that this much of unwanted things were there in my body, இவ்வளவு unwanted weight என் பாடியில இருந்து அது சீக்கிரமா போயிருக்கு, are you happy about it or are you worried about it? ஏன்னா நிறைய பேருக்கு ஒரு 5 கிலோ 6 கிலோ எல்லாம் கம்மியான உடனே வந்து நம்ம ப்ரோக்ராம்ல வந்த உடனே அவங்க கை கால்லாம் இதாயிடும், ஐயோ தாய்ப்பால் குடிச்சதெல்லாம் போயிடுச்சு, அந்த மாதிரி எல்லாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி பயம் இருக்கா, or are you really feeling energetic and happy about it? இல்ல, ஐம் ஃபீலிங் வெரி ஹாப்பி தட் இந்த 20 கேஜிஸ் அண்ட் லூஸ் பண்ணிருக்கிறதுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு. ஐம் ஃபீலிங் வெரி எனர்ஜெட்டிக், ரொம்ப ஆக்டிவா ஃபீல் பண்றேன். ஐம் நாட் வரிட் அபவுட் எனிதிங். Fantastic sir, fantastic sir, super. So இப்போ நெட் வந்து உங்களுக்கு இன்னொரு 25 to 30 கிலோஸ் இன்னும் கம்மியாகணும் ஐடியல் வெயிட்க்கு. ஏன்னா நீங்க நல்ல 180 பிளஸ் நீங்க இருக்கீங்க. சோ உங்க ஐடியல் வெயிட்க்கு நீங்க 30 கிலோஸ் இன்னும் கம்மியாகணும்னா எவ்வளவு? ஆமா சார், நான் இன்னும் 35 கேஜிஸ் கம்மியாக்கணும் ஐடியல் வெயிட்க்கு. சோ இங்க फ्रेंड्स எல்லாரும் நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம ஹைட்டுக்கும் வெயிட்க்கு தான் சம்பந்தம் தவிர ஏஜ்க்கும் வெயிட்க்கு சம்பந்தம் கிடையாது. இப்போ இவரோட ஹைட் வந்து 180 185 பிளஸ் இருக்கு. அந்த 180 பிளஸ் ஹைட் வந்து அவரோட ஐடியல் வெயிட்க்கு அவர் 80 kg 75 to 80 kg அவர் வயசுக்கு தகுந்த மாதிரி வரணும்னா அவருக்கு எந்த விதமான நோய் எந்த விதமான பாதிப்பு இல்லாம இருக்கிறதுக்கு அந்த வெயிட்ல வந்தாதான் உண்டு. இங்க முக்கியமான விஷயம் நீங்க புரிஞ்சுக்க வேண்டிய பிரதீப் சார் என்னன்னா, நம்ம உறுப்புகள், நம்ம ஹார்ட், நம்ம லங்ஸ், நம்ம கிட்னி, நம்ம லிவர், நம்ம பேன்கிரியாஸ், நம்ம கால் பிளாடர், நம்ம ஸ்பிளீன், நம்ம எல்லா உறுப்புகளும் இருக்கிறது இல்லையா, they have been built to manage the ideal weight. They are not been built to manage the overweight. நம்ம இருக்கிற வெயிட்டுக்கு அது ஒர்க் பண்றதுக்கு உருவானது இல்ல, அது நம்ம ஐடியல் வெயிட்டுக்கு தான் உருவானது. நம்ம என்ன ஐடியல் வெயிட்டோ அதுக்கு தான் உருவானது. சோ ஐடியல் வெயிட்னா நம்ம ஹைட் minus 105 for less than 50 years, height minus 100 for more than 50 years. இதுதான் height in centimeters minus 100. Suppose 185 இருக்காருன்னா 80 kilos இருக்கணும், 180 இருக்காருன்னா 75 kilos இருக்கணும். இப்போ நான் 173 இருக்கேன்னா I should be around என்னோட வயசு 50 ஆயிரு 73 kilos. எனக்கு மிஞ்சி போனா 75 குள்ள இருக்கலாம். இப்போ நான் வந்து 106ல இருக்கேன், 106ல இருந்து அது ஒரு 6 plus ஒரு 25. சோ என்னோட வெயிட் லாஸ் எடுத்துனா இது ஒரு 30 கிலோ நான் கம்மியாக்கினேன்னா நான் இன்னைக்கு ஒரு 44 plus ஒரு 30 74 கிலோ ஐஎஸ் வெயிட் லாஸ் எனக்கு வந்துரும். என்னோட ஐடியல் வெயிட்க்கு நான் வந்துருவேன். எஸ், தேங்க்யூ வெரி மச். சோ பிரதீப் சார், அடுத்தது நம்ம வருவோம். நம்ம சுகர் லெவல்ஸ் கம்மியானது இல்ல, இதுக்கு நீங்க மாத்திரைகள் எவ்வளவு போட்டிருந்தீங்க, என்னெல்லாம் மாத்திரைகள் எடுத்துருந்தீங்க நீங்க? சுகருக்கு வந்து நான் யூஸ் டேக் கிளைகோமெட்ரையோ 2 எடுத்துட்டு இருந்தேன். ஸோ மார்னிங் ஒன்று நைட் ஒன்று சாப்பிட்டுட்டு இருந்தேன் சரி சுகருக்காக. பட் அது வந்து சுகர் லெவல்ஸ் கம்மியான மாதிரியே தெரியல. ஸோ பட் அது வந்து டாக்டர் கிட்ட கேட்டிருந்ததுக்கு மேபி அது லைஃப் லாங் எடுக்க வேண்டியிருக்குன்னு சொல்லியிருந்தாங்க. ஓகே. அண்ட் இந்த ஃபுட் ஹேபிட் வந்ததுக்கு அப்புறம் ஒரு டிராஸ்டிக் சேஞ்ச் இன் மை சுகர் லெவல். ஸோ இந்த மந்த் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு சுகர் டெஸ்ட் பண்ணிட்டு I'll check with my doctor and probably stop taking. நம்ம டெஸ்ட் ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் ரெண்டுல நீங்க வந்து திருப்பி ரிப்பீட் பண்ணும்போது உங்க கொலஸ்ட்ரால் பாராமீட்டர்ஸ், உங்க சுகர் பாராமீட்டர்ஸ், உங்க பிபி பாராமீட்டர்ஸ் இத வந்து நம்ம ரீசெக் பண்ணும்போது நமக்கு அதே ஃபுல் பாடி செக்அப் எடுத்தோம்னா நமக்கு அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடி கிடைச்சிடும். 3 மாசம் இஸ் ஐடியல் டைம். HbA1c கூட 3 மாசத்துக்கு பிறகு தான் எடுக்கணும். சோ அது கரெக்டா இருக்கும்போது நமக்கு அநேகமா உங்களோட இந்த ரிசல்ட்ல ஐ அம் கோயிங் டு see a drastic change. இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லணும்னா, இப்போ என் வைஃப் வந்து இப்போ இந்த நைட் ஒர்க் பண்ணும்போது, நைட்ஸ்ல ஒர்க் பண்ணும்போது அவங்க ஆஃபீஸ்க்கு வேண்டி நைட்ல தான் ஒர்க்கிங் இருந்தது. சோ சடனா பார்த்தா ஒரு வருஷம் முன்னாடி she went into diabetes again. பட் இப்போ திரும்பி வந்து I was surprised. நேத்திக்கு நாங்க ரிப்போர்ட் எடுத்தோம், we are come to normal without medication. So 8.4ல இருந்து 6 வந்தாச்சு. So it's very easy, you know, நம்ம லைஃப் ஸ்டைல் கரெக்ட் பண்ணி நம்ம ஃபுட்டை கரெக்ட் பண்ணாலே நம்ம அந்த ப்ராப்ளத்துல இருந்து வெளியில வந்துடலாம். சோ வாழ்த்துக்கள் சார். ஓகே சார், இப்போ இந்த 20 கிலோஸ் வெயிட் லாஸ் ஆனது
இப்போ உங்களுக்கு சேஞ்சஸ் வந்து பிசிக்கல் பாடியில என்னெல்லாம் சேஞ்சஸ் இப்போ என்னோட கண்டிஷன் எப்படி இருந்ததுன்னா, நான் வந்து ஃபிளைட்ல ஏற முடியாது. ஃபிளைட்ல ஏறினா எனக்கு எக்ஸ்ட்ரா பெல்ட் வேண்டி இருக்கும். நான் வந்து தனியா பெல்ட் கேட்பேன், எக்ஸ்ட்ரா பெல்ட் தாங்க சொல்லி ரொம்ப எம்பாரஸ்மெண்டா இருக்கும். இந்த மாதிரி பிளாஸ்டிக் சேர்ஸ் எல்லாம் இந்த கடைக்கு இந்த 400-500 சேர்ஸ் எல்லாம் கல்யாணத்துல போட்டிருப்பாங்க. தமிழ்நாடு வந்த பிறகு இந்த கல்யாணத்தை உட்காந்து சாப்பிடுறது ஒரு நைட் மேரா இருக்கு. ஏன்னா சேர்ல உட்காந்து சேர் உடைஞ்சு போயிடும். அந்த மாதிரி சம்பவங்கள் நடந்திருக்கு உங்களுக்கு? சார் அதே மாதிரி சம்பவங்கள் எனக்கும் நடந்திருக்கு நிறைய. ஸோ பிளாஸ்டிக் சேர் நான் முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுவேன். இல்ல ஒரு சேருக்கு பதிலாக 2 சேர் போட்டு தான் உட்காருவேன். எங்க போய் சாப்பிட போனாலும் பிளாஸ்டிக் சேரா இருந்தா. அண்ட் ஐ ப்ரிஃபர் ஸ்டீல் சேர். அதுல ஒரு குஷன் இல்லைனாலும் ஸ்டீல் சேர், மெட்டல் சேரா இருந்தா அதுல உட்காரதுக்கு ப்ரிஃபர் பண்ணுவேன். இப்போ இந்த 20 kgs வெயிட் லாஸ்க்கு அப்புறம் நான் எந்த சேரா இருந்தாலும் ஐ ஏபிள் டு சிட் கம்ஃபர்டபிளி. அதுக்கப்புறம் என்னோட ஹிப் சைஸ்ல ஐ கேன் see a drastic reduction. நான் வந்து யூஸ்வலா பேண்ட்ஸ் வந்து 50 போட்டுன்னு இருப்பேன், 50 சைஸ் 50 சென்டிமீட்டர்ஸ். இப்போ வந்து 44 போடுறேன் நான். வெரி குட். 44 கூட இன்ஃபேக்ட் லூஸா இருக்கிற மாதிரி தோணுது எனக்கு இப்போ. சோ இப்போ ரெடிமேட்ல வந்து நீங்க வந்து புது துணி வாங்காதுங்க. unless you come to your ideal weight, don't buy new clothes, don't buy invest on new clothes because these clothes are not going to be of use. ரெண்டாவது காஸ்ட் ஆஃப் retrofitting that is more higher. சோ உங்க ஐடியல் weight பக்கத்துல வரும்போது நீங்க தைச்சுக்கங்க. தைக்கிற துணி சின்னது பெருசு பண்ணலாம். ரெடிமேட்ல வந்து பிரச்சனைகள் வரும் நமக்கு. ஒரே ஒரு செகண்ட். அந்த ப்ரீவியஸ் டாபிக் நமக்கு வந்து நம்ம இந்த சேர் உடைஞ்சு போற சம்பவங்கள் நிறைய நடந்தது கூட. உங்களுக்கு அந்த மாதிரி நடந்ததா? எஸ் சார், நிறைய நடந்திருக்கு. சேர் நிறைய உடைச்சிருக்கேன். பயந்து உட்காருவேன். எங்க போனாலும் 2 சேர் போட்டு தான் உட்காருவேன். ஒரு சில இடத்துல 3 சேர் இப்படிதான் உட்கார்ந்து சாப்பிடுவேன் இல்ல? ஆமா, கண்டிப்பா. அண்ட் தென் இன்ஃபேக்ட் இப்ப என்னன்னா, இந்த ஒரு வெயிட் லாஸ் பண்ணதுக்கு அப்புறமா என்னோட ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ் எல்லாமே பழைய ட்ரெஸ். இந்த சென்ஸ் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது எல்லாமே நான் தூக்கி கபோர்ட்ல வச்சிருந்தேன். நான் அது எல்லாத்தையும் தூக்கி இப்பதான் நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா அதெல்லாம் இப்பதான் எனக்கு ஃபிட் ஆகுது. ஐ மீன் அந்த சைஸுக்கு நான் இப்பதான் குறைஞ்சு வந்திருக்கேன். நான் ஃபர்ஸ்ட் வாங்கின டைம்ல அந்த ஃபிட் கரெக்டா இருந்தது. அதுக்கப்புறம் நான் ரொம்ப ஓவர் வெயிட் ஆயிட்டேன். இப்போ ஐ அகைன் ஸ்டார்டட் யூசிங் அந்த ட்ரெஸ் எல்லாம் யூஸ் பண்றேன். இப்போ அதெல்லாம் இன்ஃபேக்ட் லூஸா இருக்கு. இப்போ எனக்கு இந்த ஷர்ட் பேண்ட்லாம் கூட. சோ அகைன் நாம கொடுத்த உணவை தவிர்த்து உங்களுக்கு உங்களோட பிடித்தமான உணவுகள், வெளியில போய் சாப்பிடுறது, ஸ்வீட்ஸ் எடுத்துக்கிறது, சில உணவுகள் நீங்க வந்து அவாய்ட் பண்ணிட்டு இருப்பீங்க. அதெல்லாம் இப்ப எடுக்கிறது உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருக்கா? இல்ல ஆர் யூ ஃபீலிங் வெரி எனர்ஜெட்டிக் இன் ஹேவிங் தட் ஆல்சோ? ஐம் ஃபீலிங் வெரி எனர்ஜெட்டிக். எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த 2 monthsல வந்து நான்வெஜ் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணிட்டேன். பட் மகேஸ்வர் சார் சொன்னது என்னன்னா, நான்வெஜ் சாப்பிடலாம், சிக்கன் ஃபிஷ் சாப்பிடலாம்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா நான் கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணியிருந்தேன். நான் ஸ்வீட்ஸ் அவாய்ட் பண்ணியிருந்தேன். அண்ட் ஸ்நாக்ஸ், எனி கைண்ட் ஆஃப் ஸ்நாக்ஸ், சிப்ஸ் எதுவாக இருந்தாலும் என்னோட டீம்ஸ் பக்கத்துல உட்காந்துன்னு சுத்தி இருந்து கொடுப்பாங்க. சார் இதை எடுத்துக்கோங்க, அதை எடுத்துக்கோங்கன்னு. அதுல கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா இருந்தேன். நான் எது கொடுத்தாலும் நோ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பேன். So that in fact helped me a lot. ஓகே. இப்போ சமீபத்துல நம்ம போன டே அவுட்டிங்ல கூட நீங்க நான்வெஜ் சாப்பிட்டீங்களே, எவ்வளவு வெயிட் போட்டீங்க அடுத்த நாளைக்கு? அந்த நான்வெஜ் சாப்பிட்ட அன்னைக்கு நெக்ஸ்ட் டே வந்து ஆக்சுவலா எனக்கு வெயிட் கூடல எதுவுமே. சோ இதுதான் சேலஞ்ச். பல பேர் இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, நான் இன்னைக்கு கம்மியா சாப்பிட்டா நாளைக்கு கம்மியாகுமே நினைச்சுக்கிறாங்க. அப்படி கிடையாது. ஆனா 2 நாளைக்கு பிறகுதான் அதோட எஃபெக்ட் தெரியும். ஏன்னா நம்ம ஃபுட் டைஜஸ்டிவ் சைக்கிள் வந்து 3 to 4 days. ஐபிஎம்ஆர் இருக்கிறவங்களுக்கும் 3 to 4 days, லோ பிஎம்ஆர் இருக்கிறவங்களுக்கு 1 week எடுக்கும். அதாவது சாட்டர்டே சண்டே சாப்பிட்டது அடுத்த வாரம் Thursday Friday தான் உங்களுக்கு தெரியும் என்ன அதோட இது இருக்கு சொல்லி. ஏன்னா இது அந்த மாதிரியாக ப்ராசஸிங் நம்ம உடம்புல நடக்கிறது. ஸோ வெரி குட், ஐம் வெரி ஹாப்பி அபவுட் இட். ஸோ இப்போ நீங்க வந்து இந்த ஃபுட்டை எடுத்திருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளவு மாற்றங்கள் வந்திருக்கு. அஸ்மா உங்களுக்கு செட் ஆயிருக்கு, பிபி செட் ஆயிருக்கு, கொலஸ்ட்ரால் செட் ஆயிருக்கு. இப்போ வரப்போற ரிப்போர்ட்ல சுகரும் நார்மலா வரப்போறது. இப்போ நீங்க வந்து இந்த உணவு எடுக்கிறதுக்கு உங்க ஃபேமிலிக்கு இந்த உணவு தேவையா இல்லையா, எப்படி டிசைட் பண்ணீங்க நீங்க? உங்க ஃபேமிலில யாரெல்லாம் இது ஹெல்ப் பண்றாங்க? இப்போ என்னோட வந்து பார்த்ததுல ஒரு ஃபேமிலியில ஒரு நபர் குண்டா இருக்காருன்னா அந்த ஃபேமிலியிலயும் அந்த ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஏன்னா சாப்பாடு ஒண்ணுதான் எல்லாருக்கும், தனித்தனி சாப்பாடு எல்லாருக்கும் கிடையாது. அந்த மாதிரி சூழ்நிலைகளும் உங்க ஃபேமிலி இப்போ எப்படி இருக்கு? How are they getting to see you? என்னோட பொண்ணுக்கு நான் இந்த ஃபுட் ஹேபிட் ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். நான் ஒரு 1 வீக்கா இப்போ உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சுட்டு இருக்கேன். அவங்க ரெகுலரா எடுக்க ஆரம்பிக்கிறாங்க. கொஞ்சம் அப்பப்ப டீவியேஷன் ஆகுது. ஒரு சில நாள் காலையில எடுக்கிறாங்க, இல்ல ஐ மீன் காலையில மிஸ் ஆயிடுது, ஒரு சில நாள் நைட்ல மிஸ் ஆயிடுது. அதை வந்து கொஞ்சம் ரெகுலரைஸ் பண்ண பார்த்துட்டு இருக்கேன். What is the changes you are seeing in their attitude? அவங்க உடம்புல வந்து இல்ல, நவ் ஷி இஸ் வெரி அகாமடேட்டிவ், கோஆபரேட்டிவா இருக்காங்க. இல்லனா யூசுவலா கத்திண்டே இருப்பாங்க. இப்ப அந்த இதெல்லாம் குறைஞ்சிருக்கு. அண்ட் அவங்களோட ஸ்கின்ல சேஞ்சஸ் பார்க்க முடியுது. என்ன வயசு அவங்களுக்கு? 16 years old. 16 years. Okay. Super sir, super sir. So very happy about you Pradeep sir. And நீங்க உங்களோட ரிசல்ட் இந்த மாதிரி மேக்னானி ரிசல்ட் ஷேர் பண்ணது 22 kgs weight loss in 60 days, 65 days is something drastically impossible for many people to even think on normal diet plans. So normal diet plans ஓட வீட்டு சாப்பாடோட சேர்ந்து நல்ல சத்தான சுவையான ஊட்டச்சத்து மிக்க உணவுகள் எடுக்கும்போது நமக்கு மாற்றங்கள் நம்ம உடம்புல பார்க்கலாம். ஸ்கின் பெட்டர் பண்ணலாம், பாடி பெட்டர் பண்ணலாம், மைண்ட் செட் பெட்டர் பண்ணலாம், பிபி சுகர் கொலஸ்ட்ரால் வரலாம். எல்லாமே வெயிட் லிங்கா இருக்கு.
அந்த மாதிரி பிரச்சனைகள்ல நீங்க வெளியில வந்ததுக்கு வாழ்த்துக்கள் உங்களுக்கு. ஆர்டிஎஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஸோ ஐ எம் வெரி வெரி ஈகர் டு சி யோர் நெக்ஸ்ட் லெவல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். கூடிய சீக்கிரம் நீங்க அந்த லெவலுக்கு வரதுக்கு வேண்டி வாழ்த்துக்கள் கொடுக்குறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருக்குன்னா கேட்கலாம் பிரதீப் சார். சார் இப்போ கேள்வின்னு பெருசா எதுவும் இல்லை. ஐ வுட் லைக் டு டெல் மை ஹார்ட்ஃபெல்ட் தேங்க்ஸ் டு யூ சார். ஸோ நீங்க சொன்ன ஃபுட் பிளான் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்கேன். உங்களோட கைடன்ஸ் படி எல்லாம் பண்ணதுனால ஐ ஏபிள் டு அச்சீவ் திஸ் ரிசல்ட். தேங்க்யூ சார். வெரி மச். தேங்க்யூ வெரி மச். பிரதீப் சாருக்கு நல்ல ஒரு வாழ்த்துக்கள் சொல்லிட்டு we will say thank you to பிரதீப் and all the very best to you பிரதீப் sir for your next level weight loss. And நீங்க என்ன டார்கெட் ஃபிட் பண்ணிருக்கீங்க for your last weight loss, like your ideal weight? புரியல சார். என்ன டார்கெட் டேட் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க ஐடியல் வெயிட்க்கு? ஐடியல் வெயிட்டுக்கு மை டார்கெட் டேட் இஸ் somewhere by this probably November or December. Fantastic sir. நிச்சயமா உங்களுக்கு வாழ்த்துக்கள். ததாஸ்து. கூடிய சீக்கிரம் அந்த லெவலுக்கு வரணும் நீங்கள். all the very best to you. ஓகே. இப்போ நீங்க 10 கிலோ கம்மியான மாதிரி இன்னும் கம்மியாகுமானா ஐ ஹேவ் அ டவுட். ஏன்னா நீங்க வந்து எப்படி தெரியுமா, முதல்ல நீங்க வந்து இந்த போர்வெல் போடும்போது முதல்ல மணல் தான் வரும். மணல் சீக்கிரம் எடுத்துடலாம். ஆனா அதுக்கப்புறம் பாறங்கள் வரும். பாறங்கள் உடைக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா உங்களுக்கு இருக்கும். பட் யூ வில் பிரேக் இட் ஃபார் ஷூர். ஓகே. இந்த டெடிகேஷன் நிச்சயமா யூ வில் பிரேக் இட். ஆல் த வெரி பெஸ்ட். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ பாக்குறவங்க எல்லாருக்குமே ஒரு அருமையான டிப்ஸ் கிடைச்சிருக்கும் அவர் சொன்ன மாதிரி. அதே மாதிரி கைடன்ஸ். ஆச்சா, ஒன் மோர் லாஸ்ட் क्वेश्चन பிரதீப் சார். வாட் டு யூ ஃபீல் த ரோல் ஆஃப் அ கோச் இன் திஸ்? ரோல் ஆஃப் அ கோச், அவங்க தான் கோச் தான் சார் ரொம்ப முக்கியம் இதுல. ஏன்னா அந்த கோச் தான் வந்து எனக்கு ரெகுலரா ஃபாலோ பண்றது. நான் என்ன சாப்பிட்டேன், ஏது சாப்பிட்டேன், ரைட் ஃப்ரம் த மார்னிங் நான் என்னோட வாய்க்குள்ள போற ஒவ்வொரு இதுவும் நான் போட்டோ எடுத்து நான் அனுப்புவேன் என் கோச்சுக்கு. ஸோ அதுல ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தா என்னோட கோச் வந்து ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. இதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க, இதை அவாய்ட் பண்ண பாருங்க அப்படின்னு சொல்லி அந்த கரெக்ஷன்ஸ். ஸோ அவங்க சொல்றது படி கேட்டு நான் கரெக்டா அதை சாப்பிட்டு இருக்கேன் நான். அண்ட் வாட்டர் இன்டேக், ஒரு நாளைக்கு எவ்வளவு லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர் எடுக்கணுன்றதையும் சொல்லுவாங்க. அது முடிஞ்ச அளவுக்கு ஐம் ஃபாலோயிங் தட். எஸ். ஸோ அதெல்லாம் ஸோ கோச் இல்லாம இந்த வெயிட் லாஸ் இட்ஸ் நாட் பாசிபிள் அட் ஆல். இந்த அளவுக்கான வெயிட் லாஸ். உங்களுக்கு அருமையான விஷயம் சொன்னீங்க. குரு இல்லாத ஆட்டம் குருட்டாட்டம். ஸோ ஸ்டே க்ளோஸ் டு யுவர் கோச் அண்ட் லிசன் டு திஸ். இங்க இந்த வீடியோ பாக்குற எல்லா நபர்களும் ஒரு சின்ன செய்தி, முக்கியமான விஷயம் இருக்கு. உங்களால முடிஞ்சிருந்தீங்க இந்நேரம் சாதிச்சிருப்பீங்க. எனக்கும் ஒருத்தர் 45 கிலோ கம்மியாக வெயிட் லாஸ் பண்ணி கொடுத்தது காரணம் என்னன்னா, நானும் ஒரு கோச்சை நம்பி போய் கத்துனதுனால தான். அதே மாதிரி நீங்களும் நல்லபடியா மாறணும்னா நீங்களும் வந்து ஒரு நல்ல கோச், ஒரு நல்ல நிபுணரை தேடி கண்டுபிடிச்சு உங்க பாடிக்கு என்ன சூட்டபிளா இருக்கு, உங்களுக்கு என்ன பிடிக்கிறது, அதை வச்சு ஃபாலோ பண்ணி ரிசல்ட் எடுத்தீங்கன்னா தான் ரிசல்ட் எடுக்க முடியும். தவிர சும்மா ஏனோ தானோ போயிட்டு நம்மளால டக்குன்னு ரிசல்ட் எடுத்து நம்மளால எல்லாம் பண்ண முடியுமா? கிடையாதுங்க. So that is a very important thing. So stay close to your coach, listen to your coach. You can enjoy everything in life. நீங்க என்ன வேணாலும் என்ஜாய் பண்ணலாம். ஆனால் கைடன்ஸ் இல்லாம, தன்னம்பிக்கை இல்லாம, ப்ராப்பரான பிளட் டெஸ்ட் எடுக்காம எந்த முயற்சி எடுத்தாலும் அது எங்க இருந்து தொடங்குறீங்களோ அங்கே வந்து நின்றுடுவீங்க. So all the very best to you பிரதீப் சார். Thank you very much. வாழ்த்துக்கள். அண்ட் இந்த நபர்களை பார்த்து இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாருமே லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தெரிஞ்ச பீப்புளுக்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுக்கு வெயிட் லாஸ் பண்ண விருப்பம் இருக்கு, வெயிட் லாஸ்க்கு நீங்க ட்ரை பண்றீங்க, ரிசல்ட் கிடைக்காம இருக்குன்னா என்னையோ மிஸ்டர் பிரதீப் சார் கான்டாக்ட் பண்ணலாம். நம்ம நம்பர்ஸ் இந்த டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூ கேன் கான்டாக்ட் அஸ் அண்ட் யூ கேன் புக் அ ஃப்ரீ கன்சல்டேஷன் அண்ட் பர்சனலைஸ் கன்சல்டேஷன் ஃபார் த ஹோல் ஃபேமிலி வேணும்னா இங்க கூட வாங்க. ஒரு நாமினல் ஃபீஸ் தான் நம்ம இந்த கன்சல்டேஷன் பண்ணுவோம். ஃபீஸ் எதுக்கு கேட்காதுங்க. ஃபீஸ் எதுக்குன்னா நீங்க கமிட் ஆகிறதுக்கு. கமிட்மெண்ட் ஆகாதவங்க, ஃபீஸ் பே பண்ணாதவங்க கமிட்டே ஆக மாட்டாங்க. சும்மா ஏனதானு யோசிப்பாங்க. அதனால ஃபீஸ் கொடுத்துட்டு கமிட்மெண்ட் ஆயிட்டு கத்துனுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து போகும். ஆல் தி வெரி பெஸ்ட் டு யூ. தேங்க்யூ வெரி மச் அண்ட் ஹேவ் எ கிரேட் டே.